ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, கொரோனா கொள்ளை நோய் நம் எல்லாரையும் அச்சுறுத்தி கொண்டே இருக்கின்றது. சாவை நெருங்கிவிட்டோமோ என்று பலர் கருதுகின்றார்கள். நம்முடைய வாழ்க்கை எத்தனையோ விதங்களில் முடியலாம். சிலருடைய வாழ்க்கை விபத்தினால் முடிகின்றது. இன்னும் சிலருடைய வாழ்க்கை பசி கொடுமையினால் முடிகின்றது. சிலர் நீண்ட நாட்கள் நோய்வாய்ப்பட்டிருந்த பிறகு இறந்து போகின்றார்கள். சிலர் திடீரென்று மாரடைப்பினால் காலமாகின்றார்கள். நாம் எப்போது இறக்கின்றோம் என்பது முக்கியமல்ல. நாம் படைக்கப்பட்டதன் நோக்கத்தை, இறைவன் நம்மிடம் கொடுத்த பணியை நிறைவேற்றி முடிக்கின்றோமா நம் வாழ்க்கை ஓட்டத்தை என்பதுதான் முக்கியம். நாம் எல்லாருமே ஒரு நாளைக்கு ஆண்டவரால் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இன்றைக்கு எலியா இறைவாக்கினர் எவ்வாறு சுழற்காற்றினால் ஆண்டவரால் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்கின்ற பகுதியை அரசர்கள் 2ஆம் நூல் 2ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்க கேட்கிறோம். உயிர்ப்பு காலத்தின் 7ஆம் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் இயேசுவின் விண்ணேற்ற பெருவிழாவை கொண்டாடினோம். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி அன்புத்தாய் அன்னை கன்னிமரியாளின் விண்ணேற்பை கொண்டாடுகின்றோம். நாம் எல்லாருமே ஒரு நாளைக்கு இறக்க வேண்டும். ஆனால் விண்ணகம்தான் நம்முடைய தாய்நாடு. தலையாகிய நம் ஆண்டவரை பின்பற்றி அவருடைய பாதையிலே அவரோடு இணையத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு பாருங்கள், எலியா தன்னுடைய முடிவை எப்படி மௌனமாக, பதற்றமின்றி, சலனமின்றி எதிர்கொள்கின்றார் என்று. He moves and talks with majestic calmness. ஏனென்றால் அவர் ஆண்டவர் முன் நேர்மையுடன் வாழ்ந்தார். அவர் படைக்கப்பட்டதன், அழைக்கப்பட்டதன் நோக்கத்தை நிறைவேற்றினார். அவர் பணியை தொடர எலிசாவையும் உருவாக்கிவிட்டார். மோசேயை பின்தொடர ஒரு யோசுவா, இங்கே எலியாவை பின்தொடர ஒரு எலிசா. எலியாவினுடைய சீடர் எலிசாவுக்கு அவர் மீது இருக்கின்ற பற்றை பாருங்கள். எலியா ஒரு விதத்தில் கடைசி நாட்களை ஆண்டவரோடு தனிமையாக செலவழிக்க விரும்பினார் போல் தெரிகிறது. எனவேதான் எலிசாவிடம் சொல்லுகிறார், நான் பெத்தேல் வரை போக வேண்டும், நீ இங்கே தங்கியிரு என்று சொல்லும்போது, எலிசா, வாழும் ஆண்டவர் மேலானை, உம் உயிர் மேலும் ஆணை, உம்மை விட்டு பிரிய மாட்டேன் என்கிறார். எத்துணை அன்பு தன்னுடைய தலைவர் மீது அவருக்கு என்று பாருங்கள். பெத்தேலை சென்று அடைந்து விட்டார்கள். மீண்டும் எலியா தனிமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக எரிகோவுக்கு போக வேண்டும், நீ இங்கேயே இரு என்று சொல்லும்போது, நான் உம்மை விட்டு பிரிய மாட்டேன் என்று மீண்டும் அதே வார்த்தைகளையே எலிசா சொல்லுகின்றார். எரிகோவுக்கு சென்ற பிறகும் மீண்டும் ஒரு முறை, நீ இங்கேயே இரு, நான் யோர்தான் வரை செல்ல வேண்டும் என்று சொல்லுகின்ற போதும், இல்லை, நான் உம்மை விட்டு பிரிய மாட்டேன் என்ற அதே வார்த்தைகளையே சொல்லி எலிசா பிரிய மறுக்கின்றார். பிரியமானவர்களே, நம் பெற்றோர்கள், வயது முதிர்ந்த உறவினர்கள் அவர்களுடைய கடைசி நாட்களை செலவழிக்கின்ற போது எலிசாவை போல நாமும் அவர்களுக்கு பணிபுரிய, அவர்கள் கூறுவதை கேட்டு அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள நாம் தயாராயிருக்கின்றோமா? எலிசாவின் அன்புள்ளம் நம்மை தொடுகின்றது. ஒரு விதத்தில் அவர் சீக்கிரம் தன்னை விட்டு பிரிந்து விடுவார் என்று எதிர்பார்த்தாரோ? என்னதான் அந்த நாட்களில் நடக்கும் என்று தெரிந்து கொள்ள ஆர்வம் மட்டும் கொண்டிருந்தாரோ? இல்லை, அதைவிட அதிகமாக அவருடன் இருந்து பணிவிடை செய்ய, இன்னும் கற்றுக்கொள்ள, ஆண்டவர் மீது அவர் கொண்டிருந்த தாகத்தை, நெருப்பை தாமும் பெற்றுக்கொள்ளத்தான் அவரோடு இருக்க வேண்டும், நேரம் செலவழிக்க வேண்டும்
என்று அவர் விரும்பினார். இன்னும் அதிகமாக அவருடைய ஆசிரியரை பெற அவர் காத்து கொண்டே இருக்கிறார். அவருடைய பிரமாணிக்கத்திற்கு, விடாமுயற்சிக்கு தக்க பரிசு கிடைக்கின்றது. தொடக்க நூல் 32ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் வாசிக்கின்றோமே, யாக்கோபு ஆண்டவரை பார்த்து, நீர் எனக்கு ஆசி வழங்கினால் ஒழிய உம்மை போக விடேன் என்றாரே, அதே போல நீர் எங்கு சென்றாலும் நான் உம்மோடே வருவேன், உம்மோடே இருப்பேன், உமக்கு பணிவிடை புரிவேன், உம்மிடமிருந்து கற்றுக்கொள்வேன் என்று துடிப்போடு செயல்படுகின்ற எலிசா நம் எல்லாருக்கும் சிறந்த பாடம். இன்னொரு பக்கம் பெத்தேலிலும் எரிகோவிலும் இறைவாக்கினர் குழுவினர் இருந்தார்கள். அவர்கள் எலிசாவிடம், ஆண்டவர் உம் தலைவரை எடுத்துக்கொள்ளப் போகிறார், அது உனக்கு தெரியுமா என்று கேட்கிறார்கள். அப்போது எலிசாவினுடைய பதில், தெரியும், அதை பற்றி நீங்கள் பேச வேண்டாம் என்கிறார். பிரிவு துயரமானது. அந்த எண்ணத்தை தொலைவில் வைக்க அவர் விரும்புகிறார். Any speech at that time would jar the solemnity of the occasion. எந்த ஒரு பேச்சும் அந்த நேரத்தில் எலிசாவுக்கும் எலியாவுக்கும் துயரத்தை அதிகப்படுத்தும் என்று நினைத்திருந்திருக்கக்கூடும். யோர்தான் நதிக்கரையை அடைந்த எலியா தனது போர்வையை சுருட்டி நதியின் நீரை அடிக்கின்றார். உடனே அந்த நதி இரண்டாக பிளக்கின்றது. விடுதலை பயணம் 14ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் வாசிக்கின்றோமே, மோசே செங்கடலை இரண்டாக பிளக்கச் செய்தாரே. யோசுவா 3ஆம் அதிகாரம் 15 முதல் 16 உள்ள வசனங்களில் வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்கு மக்கள் எல்லாரும் வருவதற்காக யோர்தான் நதி மீண்டும் இரண்டாக பிளக்கின்றதே, அதே புதுமை இப்போது நடக்கிறது பாருங்கள். இருவரும் யோர்தான் நதியை கடந்தார்கள். இப்போது வெளிப்படுகின்ற எலியாவின் மென்மை, இனிமை, கனிவு நம் நெஞ்சை நெகிழச் செய்கின்றது. தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மிகவும் கடுமையான வார்த்தைகளால் அரசனிடமும் மற்றவர்களிடமும் பேசியதுதான் எலியாவினுடைய வழக்கமாக இருந்தது. அந்த விதவையிடம் பேசியது தவிர. ஆனால் இங்கே அன்போடு தன்னுடைய ஆன்மீக பிள்ளையிடம் கேட்கிறார், தன்னுடைய சீடரிடம் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று. அவருடைய பதிலை பாருங்கள். பவுலடியார் சொன்னாரே, கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 12ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில், மேலான அருள் கொடைகளையே நாடுங்கள் என்று. அதே போல மேலான அருள் கொடையை நாடுகின்றார். சாலமோன் அரசன் ஜெபித்த போது ஆண்டவர் எது வேண்டுமானாலும் தருவதாக வாக்களித்த போது, ஆண்டவரே உம் மக்களுக்கு நீதி வழங்க எனக்கு ஞானத்தை தாரும் என்று கேட்டாரே. அரசராகமம் முதல் நூல் 3ஆம் அதிகாரம் 5 முதல் 14 வரை வாசிக்கின்றோமே. அதே போல இங்கே உம் ஆவியை இருமடங்காக எனக்கு தாரும் என்று கேட்கிறார். எலியாவின் பதிலை பாருங்கள். ஆவியை அளிப்பவர் ஆண்டவர், எனவே நீ கேட்பது கடினமானது. ஆனாலும் ஒரு அடையாளம், நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னை கண்டால் நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய், ஆண்டவர் உனக்கு வழங்குவார் என்ற பொருள்பட என்று அவருக்கு ஆறுதல் அளிக்கின்றார். இணைச்சட்டம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிப்பது போல, ஒரு தலைச்சன் பிள்ளைக்கு எவ்வாறு இருமடங்கு பெற்றோரின் சொத்திலே பங்கு இருக்கிறதோ அதே போல எலியாவும் பெற்றுக்கொள்கின்றார். அப்போது திடீரென்று நெருப்பு தேரும் நெருப்பு குதிரைகளும் தோன்ற சுழற்காற்றிலே எலியா மறைந்து விடுகின்றார். என் தந்தாய், என் தந்தாய் என்று கூப்பிடுகின்றார். ஆம், உண்மையாகவே அவர் தந்தை. அவருக்கு பணிவிடை புரிந்தார். அவரால் பயிற்றுவிக்கப்பட்டார். அவருடைய வல்ல செயல்களை கண்டார். அந்த தந்தையை பார்த்து கடைசியாக கூப்பிடுகிறார், இஸ்ராயேலின் தேரே, தேரின் பாகனே. ஆம், இஸ்ராயேலுக்கு பாதுகாப்பாக ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்தவர். மற்றெல்லா படை வீரர்களை விட ஒரு காவலனாக அவர்களுக்காக இருந்தவர் எலியாதான். எனவேதான் என் தந்தாய், இஸ்ராயேலின் தேரே, அந்த தேரின் பாகனே என்று அறிவிக்கின்றார்.
எலியாவின் பிரிவை தாங்க முடியாமல் துயரத்தினால் உடைகளை இரண்டாக கிழிக்கின்றார். அவரிடமிருந்து விழுந்த போர்வையை எடுத்துக்கொள்கின்றார். அந்த போர்வையை வைத்து யோர்தான் தண்ணீரை மீண்டுமாக அடிக்க யோர்தான் நதி இரண்டாக பிரிகின்றது. மீண்டும் இறைவன் குறிக்கப்பட்ட இடத்துக்கு வந்து தன் பணியை தொடர்கின்றார் எலிசா. பிரியமானவர்களே, எலியாவை போல நம் நம்பிக்கை பயணத்தை நடத்துவோம். ஆண்டவர் அழைக்கும் போது நிம்மதியோடு சலனமில்லாமல் போகுமாறு நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வோம். ஆண்டவரின் மக்களுக்கு இறைவனின் விருப்பத்தை அச்சமின்றி எடுத்து கூறிய அவரை பின்பற்றுவோம். எளிமை கண்டு இறங்கினாரே, சிறுமை கண்டு பொங்கினாரே, அவரை மனத்தில் இருத்துவோம். தனக்கு பணிபுரிந்த தன்னால் பயிற்றுவிக்கப்பட்ட எலிசாவை அன்பு செய்தாரே, அவரை பின்பற்றுவோம். எலிசாவையும் பின்பற்றி நம்முடைய பெற்றோரிடம், நம்மை உருவாக்கியவர்களிடம் அன்போடும் பாசத்தோடும் நடந்து கொண்டு நம்முடைய பணியை தொடர்ந்து ஆற்றுவோம். எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருப்போம். ஆமென்.